ஹலோ அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெமிலா கிச்சனில் தவு எக்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ தவு வந்துட்டு சோயாபீன் பேஸில் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். ஸோ அதை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் வந்துட்டு நறுக்கிய வெங்காயம், காஞ்ச மிளகா, பழுத்த மிளகா, 4-5 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கிறோங்க, கருவேப்பிலை. ஸோ இதுதான் தவு. இது வந்து சோயாவில் பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிற போகிறோம். ஸோ செய்யும் முறை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கிறங்க. அதில் வந்துட்டு தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்மளோட கடுகு உளுந்து தாளிப்பை வந்து இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதுவுமே நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த தவு எக்கு பொரியல் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக எதுவும் பண்ணி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இன்னொன்று சாம்பார், ரசம் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இல்லை அப்படியே இது மட்டும் பண்ணியுமே சோறில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ கடுகு உளுந்து தாளிப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட நறுக்கிய வெங்காயம், காஞ்ச மிளகா, தட்டி வச்சுருந்த பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா இதை வதக்கிக்கிற போகிறோம். ஸோ இதுவுமே நல்லா வதங்கி வரவும் நம்மளோட கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதேமாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிற போகிறோம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கி வரவும் நம்மளோட தவுவை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை, உடஞ்சிரும். ஸோ நம்மளோட மிளகாவையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், ஒரு முட்டை அதையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி கலக்கி அடித்து வச்சுட்டு நம்மளோட தவுவில் சேர்க்க போகிறோம். ஸோ சேர்த்ததுக்கு பிறகு நல்லா சொட்டே பண்ணிக்கிறேங்க. ஸோ இதோட நம்மளோட வந்து தவு எக்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.